வணக்கம் வேந்தரின் கண்ணுறவும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அருண் ஜேட்லி, அமித்ஷா அப்போலோ வந்தனர். முதல்வரின் உடல்நிலை பற்றி விசாரிப்பு, ட்விட்டரில் வாழ்த்து. காஷ்மீரில் முடிவுக்கு வந்தது 50 மணி நேர சண்டை. மோதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. மும்பையில் பிடிபட்ட மதன் கூட்டாளி குணா நீதிமன்றத்தில் ஆஜர். 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு. நாடு முழுவதும் மொஹர்ரம், முஸ்லிம்கள் கத்தி போட்டு அனுசரிப்பு. அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியும் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷாவும் மருத்துவர்களிடம் விசாரித்தறிந்தனர். முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 22ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்களின் கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் மருத்துவமனைகளுக்கு வந்து முதல்வரின் உடல்நிலை குறித்து விசாரித்தறிந்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியும் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷாவும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரித்தறிய இன்று பிற்பகல் 2 மணியளவில் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தனர். அவர்களுடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநிலங்களவை எம்பி இலகணேசன், பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் மருத்துவமனைக்கு வந்தனர். மருத்துவர்களிடம் முதல்வர் உடல்நிலை குறித்து கேட்டறிந்த இருவரும் 20 நிமிடங்கள் மருத்துவமனையில் இருந்த பின்னர் புறப்பட்டு சென்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அருண் ஜேட்லி மற்றும் அமித்ஷாவை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநிலங்களவை எம்பி இலகணேசன், பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் வரவேற்றனர். இந்நிலையில் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்துவிட்டு சென்ற மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தனது ட்விட்டர் பக்கத்தில் முதல்வர் ஜெயலலிதா குணமடைய தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதேபோல அமித்ஷாவும் மருத்துவமனை சென்று முதல்வரின் உடல்நிலை குறித்து விசாரித்தறிந்ததாகவும் அவர் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா பூரண நலமடைய தனது குலதெய்வத்தை பிரார்த்திப்பதாக புதுச்சேரி முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிய ரங்கசாமி இன்று பகல் அப்போலோ வந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் முதல்வரின் உடல்நிலை குறித்து அதிமுக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களிடம் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டார். எங்களது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து நீருடைய வாழ எங்களுடைய தினம் வணங்குகின்ற அப்பா பழனிசாமி அவர்களையும் திருவடிகளையும் இறைவனையும் வேண்டுகின்றேன். காஷ்மீரில் உள்ள அரசு கட்டடத்தில் பதுங்கியிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து 50 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த தொடர் தாக்குதல் முடிவுக்கு வந்தது. ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பாம்பூர் பகுதியில் உள்ள அரசு அலுவலகத்தின் விடுதிக்குள் தீவிரவாதிகள் திங்கட்கிழமை அதிகாலை நுழைந்தனர். பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தங்கள் வருகையை தெரிவிக்கும் நோக்கில் அங்கிருக்கும் பொருட்களை அவர்கள் தீயிட்டு கொளுத்தினர். துப்பாக்கியாலும் சுட்டனர். அங்கு விரைந்து வந்த பாதுகாப்பு படை வீரர்கள் பதிலடியாக தீவிரவாதிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். அந்த விடுதி கட்டிடத்துக்குள் அதிரடியாக நுழைந்த பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டில் முனைப்புடன் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் எந்த வழியிலும் தப்பித்து விடாதபடி பாதுகாப்பு படையால் அந்த கட்டிடம் சுற்றி வளைக்கப்பட்டது. 2ஆம் நாளான நேற்றும் இரு தரப்பினரிடையே துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. நாள் முழுவதும் அந்த பகுதியில் துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. தீவிரவாதிகளுக்கு எதிரான துப்பாக்கிச் சண்டையில் 3ஆம் நாளாக இன்றும் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு படை வீரர்கள் துணிச்சலுடன் ஈடுபட்டனர். இதில் 2 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த விடுதி கட்டிடத்துக்குள் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கி உள்ளார்களா என பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பிற்பகல் வரை நீடித்த இந்த தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகள் யாரும் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனால் திங்கட்கிழமை தொடங்கிய துப்பாக்கிச் சண்டை 50 மணி நேரத்திற்கு பிறகு மாலை 3 மணியளவில் முடிவுக்கு வந்தது. Day before yesterday morning we started. Yesterday we kept working on this, and today morning time we started the clearing of the whole operation. At this moment, as far as we know, there are 2 people who have been eliminated, and there are 2 weapons which have been recovered. பாகிஸ்தான் தீவிரவாத நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதை நம்ப மறுப்பவர்களும் அந்த நடவடிக்கையாக பெருமைப்படுத்தலாம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார்.
காஷ்மீரில் உள்ள யூரி ராணுவ முகாம் மீது கடந்த மாதம் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 19 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத நிலைகள் மீது இந்திய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாரிக்கர், தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியது அரசியல் கட்சி அல்ல, இந்திய ராணுவம் என்று குறிப்பிட்டார். And I don't mind sharing credits, including the surgical strikes, with every countryman of this great country, because it is done by our armed forces and not by any political party. So all Indians, including those doubting Thomases, also including, can share the credit. மொஹரம் நாளை முன்னிட்டு ஈராக் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கர்பாலாவில் திரண்ட பல லட்சம் ஷியா முஸ்லிம்கள் கூர்மையான ஆயுதங்களால் தங்களது உடலை காயப்படுத்திக் கொண்டனர். கர்பாலாவில் 1300 ஆண்டுகளுக்கு முன் நடந்த போரில் முகமது நபியின் பேரன் கொல்லப்பட்டதை நினைவுகூரும் வகையில் ஷியா பிரிவு முஸ்லிம்களால் மொஹரம் அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 3ஆம் தேதி முதல் பிறை தெரிந்தது முதல் அவர்கள் நோன்பிருக்க தொடங்கினர். 10ஆம் நாளான இன்று ஈராக்கில் உள்ள புகழ்மிக்க புனித நகரமான கர்பாலாவில் பல லட்சம் ஷியா முஸ்லிம்கள் திரண்டனர். கருப்பு உடை அணிந்த அவர்கள் அங்குள்ள ஹிமாம் ஹுசைன் வழிபாட்டு தலத்தில் ஒன்று கூடி மொஹரம் நிகழ்வை கண்டுபிடித்தனர். இந்த வழிபாட்டு தலம் அமைந்திருந்த சாலை முழுவதும் ஷியா முஸ்லிம்களால் நிறைந்திருந்தது. கூர்மையான ஆயுதங்களால் தங்கள் உடல்களை காயப்படுத்தியவாறே அவர்கள் நடந்து சென்றனர். சோசியலிச சிந்தனையாளர் ராம் மனோகர் லோகியாவின் 50வது நினைவு நாளை ஒட்டி பாட்னாவில் உள்ள அவருடைய உருவச் சிலைக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய தேசிய காங்கிரஸில் பணியாற்ற ராம் மனோகர் லோகியா வெள்ளையனே வெளியேற உள்ளிட்ட சுதந்திர போராட்ட இயக்கங்களில் பங்கேற்றவர். பொதுவுடைமை தத்துவத்தின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டவர். அரசியல் தத்துவங்களில் ஒன்றான பொதுவுடைமை தத்துவத்தை இந்தியாவிற்கு ஏற்ற வகையில் சோசியலிசம் என மாற்றியமைத்த தலைவர். இந்திய பொதுவுடைமை அரசியல்வாதிகளின் ஆசானாக மதிக்கப்படும் புரட்சிகர சிந்தனையாளரான ராம் மனோகர் லோகியா பிஜரா சோசியலிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலராக பணியாற்றியவர். அவருடைய 50வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பீகார் தலைநகர் பாட்னாவில் அமைந்துள்ள அவருடைய உருவச் சிலைக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்களும் பொதுவுடைமை சிந்தனையாளர்களும் லோகியாவின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் 4வது இடத்தை பிடித்த வீராங்கனை தீபா கர்மாகர் தனக்கு பரிசாக வழங்கப்பட்ட காரை திருப்பிக் கொடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒலிம்பிக் பதக்கங்கள் வென்ற PV சிந்து, சாக்ஷி மாலிக், சிந்துவின் பயிற்சியாளர் கோபிசந்த் மற்றும் ஒலிம்பிக்கில் முதன்முறையாக ஜிம்னாஸ்டிக்கில் இறுதி சுற்று தகுதி பெற்ற தீபா கர்மாகர் ஆகியோருக்கு ஹைதராபாத் பேட்மிண்டன் சங்கம் BMW காரை பரிசாக வழங்கியது. கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. இந்நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட காரை பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவர் சாமுண்டேஸ்வரநாத்திடம் திருப்பிக் கொடுக்க தீபா முடிவெடுத்துள்ளார். அங்கு வசித்து வரும் அகர்தலா நகரில் சாலைகள் மோசமாக உள்ளதாலும் காரை பராமரிக்க முடியாது என்பதாலும் இந்த முடிவுக்கு அவர் வந்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து பேட்மிண்டன் சங்க தலைவரிடம் பேசிவிட்டதாகவும் பரிசு காருக்குரிய பணத்தை பெற்றுக்கொண்டு வேறு காரை வாங்க உள்ளதாகவும் தீபா கர்மாகரின் தந்தை தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த இளைஞர் அடையாளம் தெரியாத சிலர் வெட்டிக் கொல்லப்பட்டார். இதனால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. கண்ணூர் மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர் மோகனன் என்பவர் அடையாளம் தெரியாத சிலரால் படுகொலை செய்யப்பட்டார். இதனால் ஏற்பட்ட பதற்றம் இன்னும் தணியவில்லை. அதற்குள் அதே மாவட்டத்திற்குள்பட்ட பினராயி நகரில் இன்று காலை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ரெமித் என்னும் இளைஞர் அடையாளம் தெரியாத சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனால் கண்ணூர் மாவட்டம் முழுவதும் பதற்றம் நிலவி வருகிறது. ரெமித் கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கேரள மாநில பாரதிய ஜனதா கட்சி ரெமித் கொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. ரெமித் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து கேரளத்தில் நாளை முழு அடைப்புக்கு மாநில பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளது.
சாத்தூரில் அரசு பேருந்தில் இளைஞர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு முன்விரோதம் காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவில்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி என்ற இளைஞர் சாத்தூரில் அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கருப்பசாமிக்கும் பேருந்தில் இருந்த 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த இருவரும் துப்பாக்கியால் கருப்பசாமியை சுட்டுக் கொன்று தப்பி ஓடிவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற பயணிகள் பேருந்தை விட்டு கீழே இறங்கினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பி ஓடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இதனிடையே முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராஜன் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் கிரிக்கெட் விளையாட்டில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக ரஃபீக் என்பவரின் மகன் அப்துல்லா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக கருப்பசாமியின் சகோதரர் கனகராஜ், மந்திரமூர்த்தி ஆகியோர் சிறையில் உள்ளனர். எனவே பழிக்கு பழி வாங்குவதற்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சீக்கிரம் கோயம்புத்தூர் கிளம்பும் அப்படின்னாங்க. சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லவும் அந்த வட்டம் நான் என்ன சொன்னேன், இல்லை யாரும் வந்து பொம்பளை காலத்தில் நம்ப முடியாதுன்னு நான் சொன்னேன். நான் சொல்லவும் அந்த மாட்டில் சீக்கிரம் கிளம்புறோம் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்லி போட்டி கொண்டு கொடுத்து செஞ்சுருக்காங்க. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக ஏமாற்று பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவான மதனுடைய கூட்டாளியும் கணக்காளருமான குணா என்பவர் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை அக்டோபர் 26ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையின் பொழுது இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் தலைமறைவாகிவிட்டார். இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மதனின் மற்றொரு கூட்டாளியான வெங்கடசுதிர் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் மதனின் நெருங்கிய கூட்டாளியும் அவரின் கணக்காளருமான குணசேகரன் என்ற குணா என்பவரையும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேடி வந்தனர். இதனிடையே குணாவை மும்பையில் கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட பின் இன்று மாலை சென்னை சைதாப்பேட்டை 18வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மேனகா முன் குணாவை ஆஜர்படுத்தினர். விசாரணைக்கு பிறகு குணாவை அக்டோபர் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி மேனகா உத்தரவு பிறப்பித்தார். திருத்தணியில் காய்ச்சலுக்கு பெண் பலி எண்ணிக்கை 12ஆக உயர்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கரூர் மாவட்டம் தளவாபாளையத்தில் மணல் குவாரியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் மாலை அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். கரூர் மாவட்டம் தளவாபாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு தலைமையில் காவிரியாறு பாதுகாப்பு இயக்கத்தினர் மணல் குவாரியை முற்றுகையிட முயன்றனர். மணல் குவாரிக்கு செல்லும் வழியிலேயே காவல்துறையால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நல்லக்கண்ணு கரூர் மாவட்டத்தில் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. உடனடியாக உச்சநீதிமன்றம் கொடுத்த மேலாண்மை வாரியத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள தண்ணீரை கொடுக்க வேண்டும். அதற்கு ஒன்றுபட்டு போராட வேண்டும். ஆகவே காவேரி தண்ணீரை பெறுவதைப் போல நம்முடைய காவேரி ஆற்றில் உள்ள தண்ணீரையும் மணலையும் பாதுகாப்பதற்கு அனைத்து கட்சிகளும் அரசும் கடமைப்பட்டிருக்கிறது. தமிழக ஆட்சி நிர்வாகத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்று ஏற்பாட்டை வரவேற்பதாகவும் அரசு பணிகள் தடைபடாமல் இருக்க நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் 61வது மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுடன் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, H வசந்தகுமார் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல், காவிரி பிரச்சினைக்காக திருச்சியில் நடைபெறவுள்ள உண்ணாவிரதம் உள்ளிட்டவை பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கேபினெட் அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துவார் என்றும் முதலமைச்சர் அவர்களிடத்தில் இருந்த இலாக்காக்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர் நிர்வகிப்பார் என்றும் ஆளுநர் அரசியல் சட்டப்படி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாற்று ஏற்பாட்டை
காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன். அரசு வேகமாக செயல்பட வேண்டும். அமைச்சரவை கூட்டம் என்றால் திரு பன்னீர்செல்வம் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு நிலைப்பாட்டை கண்டித்து நாகப்பட்டினத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்ட அத்தொகுதியின் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி கைது செய்யப்பட்டார். கர்நாடக மற்றும் மத்திய அரசை கண்டித்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலரும் நாகை தொகுதியின் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி தலைமையில் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ரயிலை மறிக்க முயன்ற பொழுது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே மாற்றுப்பாதையில் ஓடி வந்த அவர்கள் காரைக்கால் திருச்சி பயணிகள் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டத்தால் சுமார் அரை மணி நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவிரி ஆற்று விவகாரத்திலே நீதி நிலைநாட்டும் வகையில் உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்றைய தினம் நாகப்பட்டினத்திலே நாங்கள் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய கொடூர தாக்குதலில் 6 பேர் படுகாயமடைந்தனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் வடக்கு பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 500 பேர் கச்சத்தீவு அருகே ஆழ்கடலில் இன்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு 3 ரோந்து கப்பல்களில் வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது கற்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை வீசி எறிந்து தாக்குதல் நடத்தினர். மீன்பிடி வலைகளையும் சேதப்படுத்தினர். இதில் ராயப்பன் உள்பட 6 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். அப்பொழுது தாக்குதலை கைவிடாத இலங்கை கடற்படை வீரர்கள் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு தமிழக மீனவர்களை விரட்டியடித்தனர். இதனால் அச்சமடைந்த பாம்பன் பகுதி மீனவர்கள் மீன்பிடித்தலை கைவிட்டு அவசரமாக கரைக்கு திரும்பினர். இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்கள் இடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை நேவி எங்களை வழிமறைத்து எங்கள் வலையில அரித்துவிட முயற்சி செய்தார்கள். நாங்கள் அப்படி இருந்து எங்கள் வலையில் ஒரு 10 வலையை வாங்கணும்னால எவ்வளோ முயற்சி பண்ணோம். இருந்தாலும் அவங்களால கல்லடி எங்களால் தாங்க முடியல. பாம்பன் பகுதி ராமேஸ்வர பகுதி இருக்கும் மீனவர்கள் கண்டிப்பாக பிழைக்கிறதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த பகுதி எங்களுக்கு மீன் பிடிக்க வழி செய்ய வலியுறுத்துகிறோம். திருத்தணியில் காய்ச்சலுக்கு இளம்பெண் ஒருவர் பலியானார். இதனையடுத்து இப்பகுதியில் காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடந்த 2 மாதங்களில் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. தற்பொழுது 11 குழந்தைகள் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திருத்தணி வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த லத்தாஞ்சலி என்ற இளம்பெண் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று இறந்தார். இதனையடுத்து திருத்தணி பகுதியில் காய்ச்சலால் பலியானோரின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. அசுத்தமான குடிநீர், கழிவுநீர் காய்வால்கள் முறையாக சுத்தப்படுத்தாமல் ஏற்படும் பிரச்சினைகளால் நோய்கள் பரவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி முக்கொம்பு மேலணையிலிருந்து கிளை வாய்க்கால்களுக்கு தண்ணீர் திறக்க தாமதமாவதால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காவிரியிலிருந்து கர்நாடக அரசால் தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிளியநல்லூர், கரியமாணிக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா சாகுபடிக்கான பணிகள் தொடங்கப்பட்டன. எனினும் இந்த பகுதிகளில் உள்ள கிளை வாய்க்கால்களான ஐயன் வாய்க்கால், புள்ளம்பாடி வாய்க்கால், பெருவுளை வாய்க்கால் உள்ளிட்டவைகளுக்கு முக்கொம்பு மேலணையிலிருந்து இதுவரை தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் சம்பா சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டதுடன் குடிநீர் பஞ்சமும் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த ஐயன் வாய்க்காலுக்கு 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே பாசனம் இருக்குது. எல்லாம் ரொம்ப பேர் நாற்றை போட்டும் போடாமையும் வயலை உழுது போட்டும் உழுவாமையும் அப்படியே கிடக்குது. இந்த பாருங்க, இன்றைக்கி சுத்தமாக காஞ்சி போய் கிடக்குது. கேட்டாக்க இந்த மாதிரி நிபுணர் குழு வர்றாங்க. அதனால் எங்களுக்கு தண்ணி இந்த கிளை வாய்க்காலுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் காவேரிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், நாங்கள் நேராக தஞ்சாவூர் தண்ணி போய் சேரணும் அப்படிங்கிறாங்க. இந்த தண்ணி இல்லைன்னா எங்கள் விவசாயம் பொய்த்து போயிடும். விவசாயிக்கு பல வகையில் பாதிக்கப்பட்டு நாங்கள் இப்போ நகை நட்டு பண்டம் பாத்திரத்தை அடை வச்சு விவசாயம் பண்ணுற காலத்தில் ஒரு போகமாவது கிடைக்கணுங்கிற சூழ்நிலையில் இந்த தண்ணி இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது விவசாயம் பல வகையிலே பாதிக்குது. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்கள் திருக்கட்டளை சாலையில் உள்ள குப்பை கிடங்கில் குவிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு அந்த கிடங்கில் பற்றிய தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் 4 நாட்கள் தொடர்ந்து போராடினர். இந்நிலையில் மீண்டும் இன்று குப்பை கிடங்கில் தீ பற்றியது.
இந்த தகவலை அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர கடுமையாக போராடி வருகின்றனர். அடிக்கடி நேரிடும் தீ விபத்துகளால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு சுவாச கோளாறுகள் ஏற்படுவதாக வருத்தத்துடன் தெரிவித்த அப்பகுதி மக்கள் தீ விபத்து ஏற்படுவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். திருக்கட்டளைங்கிற இடத்துல 4 நாட்களாக தீ பரவி குப்பை கிடங்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை 2 தினங்களுக்கு முன்பு குப்பையை அணைச்சிட்டோம். திரும்ப அந்த குப்பை கிடங்கு தீப்பட்டனால 4 வண்டியில் இப்போ தீயை அணைக்கும் பணியிலையும் புகையை கட்டுப்படுத்துகிற முறையிலையும் இப்போ பணியாளர்கள் ஈடுபட்டுக்கிறோம். திருப்பூர் அருகே ஆற்றுப்பாலத்தை ஒட்டி குவிக்கப்பட்டிருந்த குப்பையில் நேரிட்ட தீ விபத்தால் வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதிப்பட்டனர். திருப்பூர் நகரை ஒட்டியுள்ள நொய்யல் ஆற்றுப்பாலத்தின் கீழ் கொட்டப்பட்டிருந்த குப்பை பகுதியில் இன்று காலை திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. இதனால் உருவான புகை மண்டலத்தால் அந்த பாதை வழியாக சென்ற வாகன ஓட்டுநர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் கடும் அவதிக்காளாகினர். தீ மேலும் பரவுவதை தடுக்க அப்பகுதி மக்கள் தண்ணீரை கொட்டி தீயை முழுமையாக அணைத்தனர். குப்பைக்கு தீ வைத்த அடையாளம் தெரியாதவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என திருப்பூர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் வளர்மதி மேம்பாலத்துக்கு அடியில் பழைய துணியெல்லாம் போட்டு போயிடுறாங்க. அடியில் குப்பை தொட்டியில் போட்டு அவங்களே தீயை வச்சுட்டு போயிடுறாங்க. இதனால் டிரான்ஸ்ஃபார்மில் பக்கத்தில் இருக்குது, கடை வீதிகளில் பக்கத்தில் இருக்குதுங்க. நிறைய ஆபத்துகள் இருக்குது. அதிகாரி இதுக்கு ஸ்டெப் எடுத்து என்ன ஏதுன்னு பார்க்கணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் ஊரை ஒட்டிய தோட்டப்பகுதிக்குள் புகுந்த கரடியை விரட்ட வனத்துறையினரும் மக்களும் முயன்று வருகின்றனர். இந்த நடவடிக்கையில் கரடி உயிரிழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மணிமுத்தாறு அணை பகுதியில் ஊரை ஒட்டிய தோட்டப்பகுதியில் கரடி ஒன்று நுழைந்திருக்கிறது. கரடி இருப்பதை அறிந்து ஏராளமானோர் திரண்டதால் இங்குள்ள ஒரு மரத்தின் மீது கரடி ஏறிக்கொண்டு விட்டது. இதுபற்றி தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் கரடியை மரத்திலிருந்து இறக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். மக்களும் வனத்துறையினரும் சுற்றி நின்றிருக்க செய்வதறியாமல் மரத்தின் மீதே அங்குமிங்கும் கரடி சென்று கொண்டிருந்தது. டயர் மூலம் கம்பு கட்டி தீயை காட்டியும் தண்ணீரை பீச்சியடித்தும் கரடியை விரட்ட தீயணைப்பு துறையினர் முயன்று வருகின்றனர். 2 முறை மரத்தை விட்டு கரடி இறங்க முயன்ற பொழுதும் அங்கு திரண்டிருந்த மக்களை கண்டு மிரண்டு மீண்டும் மரத்தில் ஏறிக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வேடிக்கை பார்ப்பவர்களை வெளியேற்றிவிட்டு கரடியை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்று வருகின்றனர். ஒரு மரத்தில் ஏறிய கரடியை விரட்ட டயரில் தீ வைத்து வனத்துறையினர் காட்டியதில் கரடியின் மீது தீ பற்றியது. கம்பால் குத்தப்பட்டதில் கரடியின் மூக்கருகே காயம்பட்டதில் ரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது. களைத்து போன கரடி மரத்தின் மீதே சாய்ந்து கிடக்கிறது. மக்களும் வனத்துறையினரும் சுற்றி நின்று கொண்டு கரடியை விரட்டும் முயற்சியில் தொடரும் நிலையில் கரடி உயிரிழக்க நேரிடலாம் என அஞ்சப்படுகிறது. காட்டுக்குள்ளிருந்து வழி தவறி வெளியே வந்துவிட்ட இந்த கரடி சில மாதங்களாகவே இந்த பகுதியில் நடமாடி வருகிறது. கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த காட்டுக்குள் கொண்டு போய் விடுவது மட்டுமே நல்ல தீர்வாக இருக்க முடியும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வேலூரில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இதனிடையே வேலூர் மாவட்டத்தில் தற்பொழுது வழக்கத்தை விட இன்று வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் அதிகம் கூடும் இடமான வேலூர் அண்ணா சாலையில் மக்களின் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. சாலையில் அனல் காற்று வீசுவதால் வாகன ஓட்டிகளும் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் மக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இங்கே வேலூர் வந்தோம், எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே வந்தோம். கோட்டைக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் வந்தோம். ஜாஸ்தியான வெயில், குழந்தைகளெல்லாம் வச்சு ரொம்ப இருக்க முடியல. ஜாஸ்தியான வெயில், மித்த மாவட்டத்திலலாம் மழையெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் மழையே இல்லையா இருக்குது. அங்கே எங்கள் ஊரை விட இங்கே ஜாஸ்தி வெயிலாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய மழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமான ஜூன் மாதம் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை நிகழாண்டில் எதிர்பார்த்த அளவில் பெய்யவில்லை. இதனால் தேயிலை மட்டுமின்றி காய்கறி சாகுபடிக்கும் தேவையான தண்ணீர் கிடைக்காததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கிணறு, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் மட்டம் குறைந்ததால் மாவட்டம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. நடப்பு மாதமான அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்பதால் கடந்த சில நாட்களாக மழையை எதிர்நோக்கி மக்கள் காத்திருந்தனர். இந்நிலையில் உதகை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று காலை திடீரென்று மழை கொட்டியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். 3 மாதத்துக்கு பின்னால் இன்னைக்கு தாங்க மழை பெய்யுது. இது விவசாயிகளுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ரொம்ப விவசாயம் பாதிச்சிருச்சு. பகுதி வெள்ளாமை கூட எடுக்க முடியாது. அதுக்கு பின்னால் இன்னைக்கு தான் மழை பெஞ்சிருக்கு. இன்னும் இந்த மழை உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். 5 நாள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து உற்சாகத்துடன் திளைத்தனர்.
சரஸ்வதி பூஜையை ஒட்டி 5 நாள் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காக மக்கள் பல்வேறு சுற்றுலா தலங்களில் குவிந்துள்ளனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகரிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அண்ணா பூங்காவில் உள்ள சறுக்கு, ஊஞ்சல் உள்ளிட்ட விளையாட்டுகளில் குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். குடும்பத்துடன் படகுகளில் சவாரி செய்து பயணிகள் மகிழ்ந்தனர். ஈரோடு மட்டுமின்றி கோவை, திருப்பூர், நாமக்கல், நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் பெருமளவில் வந்திருந்தனர். பவானிசாகர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேஸ் ஃபார் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த 5 days ஹாலிடேஸ் இருக்கிறங்காட்டிக்கு அவங்க வந்துட்டு வீட்லேயே இருக்காங்க. அதனால இங்கே கூட்டம் வந்தோம்னா அவங்க என்ஜாயபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்குது, நிறையா போட்டிங் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, எலிஃபா எல்லாமே அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்காட்டிக்கு அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறதுக்காக. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் இன்று மொஹரம் அனுசரித்தனர். கத்தி போன்ற ஆயுதங்களால் தங்கள் உடலை அவர்கள் காயப்படுத்திக் கொண்டனர். கர்பாலா போரில் முகமது நபியின் பேரன் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களால் மொஹரம் அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 3ஆம் தேதி முதல் பிறை தெரிந்தது முதல் அவர்கள் நோன்பிருக்க தொடங்கினர். மொஹரத்தை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. இதனையடுத்து தங்கள் உடலை கத்தி போன்ற ஆயுதங்களால் அவர்கள் தாக்கிக் கொண்டனர். வேலூர் சைதாப்பேட்டை ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மொஹரத்தை ஒட்டி பிளேடுகளால் தங்களை தாங்களே கீறிக்கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். போரில் உயிரிழந்தவர்களின் தியாகத்தை தங்கள் ரத்தத்தை கொடுத்து தியாகம் செய்யும் விதமாக மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இஸ்லாமியர்களின் மொஹரம் நாளை ஒட்டி இந்துக்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்திய வித்தியாசமான நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனம் அடுத்த முதுவன்திரல் கிராமத்தில் முன்பு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து திருநாட்களை கொண்டாடி வந்துள்ளனர். பின்னர் இஸ்லாமியர் இடம்பெயர்ந்துவிட்ட நிலையில் இந்துக்கள் மட்டுமே வாழும் இந்த கிராமத்தில் ஃபாத்திமா பள்ளிவாசலில் வணங்கிவிட்டு தான் எந்த செயலையும் செய்கின்றனர். முன்பிருந்த வழக்கப்படி மொஹரம் நாளன்று இந்துக்கள் தீ மிதித்து விழாவை நடத்தி வருகின்றனர். இன்று அதிகாலையில் பள்ளிவாசல் முன்பு அவர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தர்மபுரி அடுத்த மிட்டாரெட்டி அள்ளி கிராமத்தில் மொஹரம் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் தங்களது நேர்த்திக்கடன் நிறைவேற்றும் வகையில் தீகுண்டத்தில் இறங்கினர். தர்மபுரியை அடுத்த மிட்டாரெட்டி அள்ளி கிராமத்தில் மொஹரம் பண்டிகையை ஒட்டி கடந்த 5 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இன்று இஸ்லாமியர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் தீகுண்டத்தில் இறங்கி வழிபட்டனர். இஸ்லாமியர்களுடன் அப்பகுதி இந்துக்களும் கலந்து கொண்டதுடன் தீகுண்டத்தில் உப்பு கொட்டி வழிபாடும் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள அருள்மிகு கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற அம்பு சேர்வை பெருவிழாவை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். புஞ்சை புளியம்பட்டியில் அமைந்துள்ள இந்த கோவில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு நடைபெறும் அம்பு சேர்வை விழாவில் சுற்றுவட்டாரங்களில் உள்ள 20க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பது வழக்கம். இங்கு அம்பு சேர்வை பெருவிழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கரிவரதராஜ பெருமாள் வாழை மரத்தினை நோக்கி அம்பு எய்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்பு வாழை மரத்தை குத்தியதும் அதில் கட்டப்பட்டிருந்த வன்னிமர இலைகளை பறிக்க பக்தர்கள் முண்டியடித்தனர். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் வாவ்ரிங்கா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சாதாரண மக்கள் நாட்டை விட்டு வெளியேற வசதியாக சிரியாவில் உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் அழைப்பு விடுத்துள்ளார். வாட்டிகன் நகரில் புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் சந்திப்பில் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே போப் பிரான்சிஸ் பேசினார்.
சிரியாவில் இன்னமும் குரூரமான குண்டுவீச்சுகளுக்கு இடையே சிக்கிக்கொண்ட மக்களை, குறிப்பாக குழந்தைகளை வெளியேறச் செய்யும் வகையில் உடனடியாக சண்டையை நிறுத்த தலைவர்கள் முன்வர வேண்டும் என்று தன்னுடைய ஆற்றலை எல்லாம் திரட்டி வேண்டுகோள் விடுப்பதாக போப் பிரான்சிஸ் குறிப்பிட்டுள்ளார். almeno per il tempo necessario a consentire l'evacuazione dei civili, soprattutto dei bambini che sono ancora intrappolati sotto i bombardamenti cruenti. ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ அருகே உள்ள மின்சார உற்பத்தி நிலையத்தில் நேரிட்ட திடீர் தீ விபத்தால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருளில் மூழ்கின. டோக்கியோ அருகில் உள்ள நீசாவில் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையம் உள்ளது. அங்கிருந்து நிலத்தடி வழியாக மின்கம்பி வடங்கள் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த வழித்தடம் ஒன்றில் திடீரென்று பற்றிய தீ விபத்தால் மின் விநியோகம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. தீயை கட்டுக்குள் கொண்டுவர அதிநவீன தொழில்நுட்பத்தை தீயணைப்பு படை வல்லுநர்கள் பயன்படுத்தினர். தீ விபத்து காரணமாக எழுந்த புகை மண்டலம் வான் உயரத்திற்கு எழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். அனைத்து தடங்களில் கொண்டு செல்லப்பட்ட மின்சார கம்பி வடங்கள் முழுமையாக சேதமடைந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் டோக்கியோவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பல மணி நேரம் இருளில் மூழ்கின. சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து வீரர் வாவ்ரிங்கா முன்னேறினார். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் சுவிட்சர்லாந்து வீரர் ஸ்டன் வாவ்ரிங்கா பிரிட்டன் வீரர் கைல் என்மண்டை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் தொடக்க முதலை ஆதிக்கம் செலுத்திய இடதுகை வீரரான வாவ்ரிங்கா 6-2, 6-2 என்ற எளிய நேர்செட்களில் வென்று 3வது சுற்றுக்கு முன்னேறினார். ஐசிசி பந்துவீச்சு தரவரிசையில் இந்திய பந்துவீச்சாளர் அஸ்வின் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் முதலிடத்தில் இருந்த அவர் 3வது இடத்திற்கு வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இதேபோன்ற ஆல்ரவுண்டர் தரவரிசையிலும் அஸ்வின் முதலிடத்தில் உள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 3 டெஸ்ட் போட்டிகளில் 27 விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் தொடர் நாயகன் விருதை பெற்றார். மொத்தம் 39 டெஸ்ட் போட்டிகளில் 220 விக்கெட்டுகளை இதுவரை அவர் கைப்பற்றியுள்ளார். மேலும் முத்தையா, முரளிதரன், மெக்ரா, வெர்னர் வில்லாண்டர், ஸ்டெயின், ஷான் போலக் ஆகியோருக்கு பிறகு 900 தரவரிசை புள்ளிகளை பெற்று முதலிடம் பெற்ற வீரர் என்ற பெருமையையும் அஸ்வின் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அருண் ஜேட்லி, அமித்ஷா அப்போலோ வந்தனர். முதல்வரின் உடல்நிலை பற்றி விசாரிப்பு, ட்விட்டரில் வாழ்த்து. காஷ்மீரில் முடிவுக்கு வந்தது 50 மணி நேர சண்டை. மோதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. மும்பையில் பிடிபட்ட மதன் கூட்டாளி குணா நீதிமன்றத்தில் ஆஜர். 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு. நாடு முழுவதும் மொஹரம், முஸ்லிம்கள் கத்தி போட்டு அனுசரிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.